வெளிப்படுத்துதல் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, தேவன் யாரையெல்லாம் அதிகமாய் நேசிக்கிறாரோ, யாரை மீது ரொம்ப அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிப்பார். எதற்காக? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. நீங்க போகிற பாதை அது தேவனுக்கு பிரியமில்லாம இருந்தா தேவன் அப்படியே போகட்டும்னு சொல்லி வேடிக்கை பார்க்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இத்தனை நாளா ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே. நாம் போகிற பாதை தேவனுக்கு பிரியமில்லாதபடியினாலே அவர் மௌனமாய் இருக்கிறார். அவர் சோதித்த பின் தான் பொன்னாக விளங்கச் செய்வார். இன்னைக்கு உங்களை என் ஆண்டவர் நேசிக்கிறார். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அவர் சிட்சிக்கும் போது நீங்கள் அவரை விட்டு வழிவிலகாதபடிக்கு என் தேவனே, வேதத்தில் யோபு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் எதனாலே தவறினேன் என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதான் உன்னதமான வாக்கு. இதுதான் என் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சோதனை காலம் வருதா, கர்த்தர் சிட்சிக்கிறாரா, தேவன் தண்டிக்கிறாரா? ஆண்டவரே, நான் எதனால் தவறினேன் என்று எனக்கு தெரியலப்பா, அதை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உம்முடைய பாதையை நான் பின்தொடருவேன். கர்த்தர் தாமே உம்முடைய சித்தத்தை போல இந்த அடிமையையும், அப்பா இந்த அடிமையின் குடும்பத்தை நீர் வழிநடத்துவீராக என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவஜனமே, கர்த்தர் சிட்சிக்கும் போது, தேவன் உங்களை சோதிக்கும் போது, தேவன் உங்களை தண்டிக்கும் போது, கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேணும். எதனால தெரியுமா? தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் அது ரொம்ப பெருசு. நீங்க அந்த திட்டத்தை மறந்து உங்க சுயபலத்தை நம்பி ஓடுகிறபடினாலே, என் மகனே, அது இல்லை என் பாதை, நான் உனக்கென்று ஆசீர்வாதமான ஒரு பாதையை வச்சிருக்கிறேன்னு அவர் அதை தண்டிப்பார். இது தப்பு. எப்படி நீங்க உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது தண்டிக்கிறீங்களோ, அதை விட 1000 மடங்கு அன்பு வைத்த தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிற இயேசுநாதர். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவர் சிட்சிக்கும் போது அவருடைய கருத்திற்குள்ளாய் அடங்கி இருங்கள். அப்போதான் வேதம் சொல்லுகிறது, இதோ திறப்பின் வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் கருத்திற்குள்ளாக அவர் சிட்சிக்கும் போது, அவர் சோதிக்கும் போது, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னும் எத்தனை சோதனை வந்தாலும் என் ஆண்டவரோடு கூட வாழ்வேன், அவரோடு கூட பிரயாணம் பண்ணுவேன், அவருடைய வேதத்தின்படியே நான் நடப்பேன் என்று சொல்லி உன்னதமான தேவனை பின்னோக்கி நீங்கள் தொடர்வீர்கள் என்று சொன்னார். நிச்சயமா இந்த நாளில் சொல்ற, கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் போது, இயேசு சாமி உங்களை சோதிக்கும் போது, கர்த்தர் நல்லவர்னு யார் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். தேவ பிள்ளைகளே, அப்பா தண்டிக்கும் போது எந்த பிள்ளை அப்பா நம்ம நன்மைக்காக தான் தண்டிக்கிறார், இனிமே நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, நீங்கள் செய்வீர்களே ஆனால், அதை பார்த்து மனம் திரும்பினால், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பே உங்களை தேடி வரும்படி அவர் அனுகிரகம் செய்வார். ஆமென். பிள்ளைகளே, நிச்சயமா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல கர்த்தர் சோதிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை தண்டிக்கும் போது, ஐயோ என்னை என் ஆண்டவர் மறந்தான்னு அவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து மனம் திரும்பி கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. தினந்தோறும் எதை மறந்தாலும் காலையில் எழுந்த உடனே அப்பா நீ நல்லவர்னு சொல்லி ஒரு ஆராதனையை, ஒரு துதி பாடலை, ஒரு ஸ்தோத்திர பாடலை நீங்க பாடுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்கள் நடுவிலே பெரிய காரியத்தை செய்வார். அவர் சோதிக்கிறார்னு சொன்னா உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார், உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறார். உங்க குடும்பத்தை எப்படி தேவன் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ, உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்திருக்கிறார். அந்த வேலையை தாண்டி நீங்க போகும்போது நிச்சயமாய் தேவன் உங்களை தண்டிப்பார், சோதிப்பார். அந்த தண்டனைக்குள்ள எதை தப்பு பண்ணோன்னு தெரிஞ்சு மனம் திரும்பி அப்பாவை தேடி வாங்க. நீங்க இழந்ததையெல்லாம், மீண்டும் சொல்றேன், நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை 2 மடங்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க.
கர்த்தர் சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. எதனால் தண்டிக்கிறார்னு யோசித்து மனம் திரும்புங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் குடும்பத்தில் எந்த குறையும் வைக்காதபடிக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென்.